சார், என்னுடைய நேம் வந்து லோகநாதனுங்க. தமிழ்நாடு ஸ்டிக்கர் தொழில்துறை சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளருங்க. முதல் கண் வந்துட்டு தமிழக முதலமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கு அனைத்து மந்திரிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை ஸ்டிக்கர் தொழில்துறை சங்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேற்று வந்து அந்த VLDT கருவி பொறுத்துறதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது குறிப்பிட்ட நிறுவனங்கள்கிட்ட மட்டும்தான் மாட்டணும்னு சொல்லி இந்த வாடகை வாகனங்களுக்கெல்லாம் மாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறதுனால அது நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கருங்க இருக்கு. FC டைம்ல வந்துட்டு ஒட்டணும், அதாவது இரவு நேரங்களில் வந்து வாகன விபத்தை தடுப்பதற்காக ஒளிரும் பட்டை ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லி 1990 மத்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பு இதை அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னன்னா எல்லா கடைகளிலும் வித்துட்டு இருந்தது. அதை வாங்கி ஓட்டிட்டு இருந்தாங்க. அது விலை குறைவாகவும் இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ஒட்டணும்னு சொல்லி, அந்த ஸ்டிக்கரை மட்டும்தான் ஒட்டணும்னு சொல்லி, அது வந்து இது வெளி மார்க்கெட்ல 150 ரூபாய்க்கும் போது அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களோட ஸ்டிக்கர் வந்து 250 ரூபா 300 ரூபா உதாரணத்துக்கு வருதுங்க. இப்படி இருக்கும்போது இதுல என்ன ஆகுதுன்னா, வாகனம் வச்சிருக்கவங்க, இந்த வாடகை வாகனம் வச்சிருக்கிறவங்க பல பேர் வந்து இதுல வந்து சிரமப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் FC டைம் போது இதுக்கு ஒரு 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் வருது. அதனால வந்து 2019 வந்து நாங்க இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க கோரிக்கை கொடுத்தோம். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆச்சுன்னா வந்து இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா, அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அலுவலகம், வீடு மற்றும் அவருடைய பினாமி அலுவலகம் எல்லாமே ரெய்டு நடத்தினாங்க. ஆனா அது அப்படியே தான் நின்றுச்சு. அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ந்து வந்து இந்த ஒளிரும் பட்டை ஸ்டிக்கர் வந்து இந்த இதுல வந்து குவாலிட்டி இல்லாம ஊழல் நடந்துட்டே தான் இருக்கு. இது இப்ப புதிய அரசு வந்து இப்ப பதவியேற்றிருக்கும் புதிய அரசு வந்து எளிய முறையில் சந்தைப்படுத்தணும். இது வந்து 2015-16 முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி, கலைஞர் ஆட்சி காலத்திலும் சரி எப்படி இருந்ததோ அதே போல இதை கொண்டு வந்து வாடகை வாகன உரிமையாளர்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம். என் பேர் ரமேஷ்குமார், தமிழ்நாடு ஸ்டிக்கர் தொழில்துறை சங்கத்து தலைவராக இருக்குங்க சார். இப்போ நாங்கள் பல வருஷமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்.